ஓட்டுன்னு காமிக்குது. உங்க ஜாதகத்துல பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகி குழம்பி போய் உட்காந்துருக்கீங்க. ஞாபகம் ஹலோ மருதி சார். நிறைய இருக்கா? ஹலோ சார். ஆ? சார் விருத்தாச்சலம். இல்ல நான் அவரை கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேணந்தன். சார் சொல்லுங்க சார். ஞாபகம் மருதி நிறைய இருக்கான்னு கேட்டேன். ஏதாவது முக்கியமான டேட்ல இல்ல இல்ல ஏதாவது போற பழக்கம் இருக்கா? இல்ல இல்ல அந்த பழக்கம் இல்லைங்க சார். அது இல்லையா? அது இல்லைங்க அப்ப சார். ஜாதகம் ஏதாவது தப்பா இருக்கோ? டைம் சரிதானா? டைம் அதான் சார் 9:30 PM சார். 9 9:30 PM. 1 2 சரியா சொல்றீங்க, 1 2 இல்லைங்கிறீங்களே. நேற்று கூட ஏன்னா உங்களுக்கு புதன் அனுப்பியிருந்தேன் வீக்கா சார். இருக்கு. புதன் வீக்கா இருந்தா என்னன்னா ரொம்ப டென்ஷன் அர்த்தம். ரொம்ப ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப போய் குழம்பிக்கிறீங்களே, அதெல்லாம் இருக்கான்னு கேக்குறேன். நேற்று ஜாதகம் கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் சார். அதுல ஜாதகம் அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே. ஆமா ஆமா. சேர்ந்துட்டு அனுப்புனா பார்க்கலாம். நான் ஃப்ரீ ஓகே ஓகே ஜோதிடர் சார். இல்ல. இல்ல இல்ல புரியுது ஆலம்பத்தடி புரியுது ஜோசியர்னா ஃப்ரீயா உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். இப்ப ஜாயின் பண்றவங்களா புரியுது. இருந்தா இப்ப ஃபுல்லா உட்காந்து பார்க்கலாம். ஓகே ஓகே ஜாதகத்தை ஃபுல்லாவே உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? புரியுது. ஓகே, சரி, ரைட், பாருங்க. ஓகே தேங்க்யூ. அடுத்து யாருங்க சொல்லுங்க. விருத்தாச்சலம் சார். ஐயா வணக்கங்க. விருத்தாச்சலம். சொல்லுங்க சார். பிச்சை விருத்தாச்சலம் பாலமுருகன். யாருங்க பிச்சைனா? யாருங்க? திண்டுக்கல் ஆஸ்ட்ரோ பிச்சை சார். யார் சார்? திண்டுக்கல். சொல்லுங்க சார். யாருக்கு சார்? உங்களுக்கா? ஆமா சார், ஆமா சார். பாத்துக்கிறோம் சார், விடுங்க சார். உங்க கிளாஸ்ல போட்டுக்கிறோம் சார். ஒண்ணும் ஓகே பிரச்சனை சார். இல்லை. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுக்கிறோம் சார். எல்லாத்துக்குமே ஜாதகம் போடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே நன்றி சார். ஓகே சார். யாருங்க பாலமுருகனா? யாருங்க? பாலமுருகன் விருத்தாச்சலம் சார். விருத்தாச்சலம். எப்படிங்க உள்ள வந்தீங்க? லிங்க் ஒரு வாட்ஸ்அப் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப் லிங்க்ல பார்த்தேன் சார். வாட்ஸ்அப் லிங்க்ல பாத்தீங்களோ? ஆமாங்க. எதுல, எங்க குரூப்ல இருக்கீங்களோ? இந்த குரூப்ல இல்ல, இந்த தமிழ் உலகம்னு ஒரு சோதிட குரூப் வாட்ஸ்அப்ல இருக்கு. எதுலயே வருது. பரவாயில்ல, நான் அதுக்கு தான் கேட்கறேன். வேற ஒன்றும் நான் தப்பா கேட்கல. பரவாயில்ல, யாரோ ஃபார்வர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரிங்க. இப்ப இந்த ஜாதகத்துல, விவேகானந்த ஜாதகத்துல வந்து நம்ம எதற்காக ஒரு சில கேள்வி கேட்கிறேன். அவட்ட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். இருங்க, நான் உங்களுக்கு பாக்குறேன். ஒரே நிமிஷம். மீனா பாலமுருகனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டயம் இருக்கு. நான் எப்போதுமே 6 to 8 தான் ஆரம்பிப்பேன் கிளாஸ். இன்னைக்கு 4:30 நிறைய தெரிஞ்சுக்கலாம், பேசிக்கலாங்கிறத முன்னாடியே வந்தேன். நிறைய பேர் தெரிஞ்சவங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களோ அவங்க ஜாதகம் ஃபுல்லா கிளாஸ்லயே போடுறேன் சார். ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் தெளிவா எடுத்து போடுறேன். போட்டதுக்கு பின்னாடி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் வேலை செய்யும். இப்போ ஒரு நட்சத்திரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருந்து 2 நட்சத்திரம் கெட்டு போயிருந்தாலும் பிரச்சனை உண்டு. ஒரு சில ஜாதகத்துல 3 நட்சத்திரங்களுமே கெட்டு போயிருக்கு. அந்த ஜாதகத்துல நான் ஏன் சொல்றேன்னா, 6ஆம் வீட்டுல புதன், 6ஆம் வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, 6ஆம் வீட்டுல சித்திரை நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு, 6ஆம் வீட்டுல சித்திரை நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. 6ஆம் வீட்டுல சித்திரை நட்சத்திரம் உட்கார்ந்து புதனை தொடர்பு கொள்ளுது. புதனுங்கிறது கேட்ட 8 தொடர்பு கொள்ளுது. அப்ப 6ஆம் வீட்டுல செவ்வாய் இருந்து புதன் 8னாவே கோபம் பயங்கரமா வரணும். கோபம் பயங்கரமா வரணும். வருதா வரலையா? முதல்ல அதை சொல்லுங்க. கோவம் வருதுங்க சார். கோவம் வருது. நான் கேட்கறது பயங்கரமா கோவம் வருது. கோவம் வர எல்லாத்துக்கும் கோவம் வருங்க. இப்ப கூட விட்டுருங்க, ஏன்னா நிறைய அடிபட்டு இருப்பீங்க குழந்தை. நான் சொல்ல ஜென்ரலா சின்ன வயசுல இருந்தே யோசிச்சு பாருங்க. அது இருக்குங்க சார். கோவம் சின்ன வயசுல இருக்கு இல்லையா? பயங்கரமா. ஏன்னா நான் வந்து போட்டது ஜாதகமா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கான்னு பாக்கணும். ஒண்ணு, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கா? அந்த இது இல்லைங்க சார். என்னங்க? அது இல்லைங்க சார். அதெல்லாம் இல்லைங்க. சாப்பிடும் போது நெஞ்சரிச்சல் வர்றது அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அது இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. அது இல்ல. ஓகே. வெளியே பழகும் போது யார்கிட்ட பழகினாலும் கடைசியில வந்து ஏதாவது மனக்கருத்து வேறுபாடு அந்த மாதிரி வந்துருதா? அது வந்துருங்க சார். அது வந்துருது. சரி, ரைட், ஓகே. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்த் வைஸா கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஏஜ் கம்மினால வந்துட்டு அது எப்பெல்லாம் எந்த காலத்துல வரணுமோ அந்த காலத்துல வரணும். கோவம் வந்து அம்மாவை கூட பட்டுன்னு திட்டிறீங்களா? ஆமா ஆமா சார். கோவம் தான் திட்டுவேன் சார். திட்டிறீங்க. ஓகே, சரி. எங்கேயாவது விழுந்து அடிபட்டு இருக்கா? இல்லைங்க சார். இந்த தழும்பு ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இல்ல இல்லைங்க சார். இல்லைங்க. எந்த இடத்துல தழும்பு, மசில்ஸ் பெயின், இதெல்லாம் இல்லைங்க. தசை பிடிப்பு அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு கேக்குறேன். அது எதுவும் இல்லைங்க சார். போலீஸோட என்னைக்காவது சண்டை போட்டிருக்கீங்களா? இல்லைங்க சார். இடையில மறைச்சு கரைச்சு போலீஸ் என்னைக்காவது? இல்லைங்க சார். விவசாய நிலம் எதுவும் இருக்கா? விவசாய நிலம் இருக்குங்க சார். விவசாயம் பண்ணி எதுவும் லாஸ் பண்ணிருக்கீங்களா? விவசாயம் பண்ணி லாஸ் ஒண்ணுங்க சார். தென்னை தான் போட்டிருக்கோம். தென்னை போட்டிருக்கீங்க. ஆமா. ஏன்னா நான் செவ்வாய் கெட்டு போச்சுன்னா விவசாயம் பண்ணக்கூடாது, சகோதர உறவுகளோட சண்டை வரும், மசில்ஸ் பெயின் வரும், சரிங்களா? கோவம் வந்தா பயங்கரமா கோவம். நான் ஏன் கூட போனை போட்டு உடைச்சிங்களான்னு கேட்டேன்னா, அதாவது புதனுங்கிறது போன் சொல்லுவோம், செவ்வாய் வந்து புதனோட சேர்றதுனால தான் கேட்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது 1 2 டைம் செகண்ட் மாத்துறது மாதிரி இருக்கும். எதுல எழுதியிருக்காங்க? வாக்கிய பஞ்சாங்கத்துல எழுதியிருக்காங்களா?
வாக்கியத்துல சரி, மாத்தி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாத்திக்கிட்டு சரியா வச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்க சொல்றதுல 1 2 சரியா இருக்கீங்க. நான் எடுத்தோடனே லேட் மேரேஜ் கேட்டேன்னா, சுக்கிரன் தான் ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து திருமணத்துக்கு பார்ப்போம். 2ஆம் வீட்லயே சுக்கிரன் உட்கார்ந்து குடும்பஸ்தானத்திலேயே, குடும்பஸ்தானத்திலேயே சக்கரன் உட்கார்ந்து 6 12 6ங்கிறது 7 தடுக்கும், திருமணத்தை தடுக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் திருமணங்கிறது ஓகே 33 வயசுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, தெரியுதுங்களா? இது ஒண்ணு. ஓகே 2வது, எதற்காக தனிமையை விரும்புவீங்க? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டெப்தா தெரிஞ்சுக்கலாம். லக்னத்துல கேது உட்கார்ந்துருக்கு. கேதுனாவே நாலேஜ் நல்லா இருக்கும், அறிவு நல்லா இருக்கும், நாலேஜ் நல்லா இருக்கும். ஏன் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க கேட்டா, சந்திரன் வந்து 8ஆம் விட தொடர்பு கொள்ளக்கூடாது. சந்திரன் 8ஆம் விட தொடர்பு கொண்டாவே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கூச்சம் இருக்கும். தன்னை பத்தி சொல்றதுக்கே கூச்சப்படுவீங்க. 5 ரூபா புரியுதுங்களா? இருந்தா கூட இல்லைன்னு சொல்லுவீங்க. அதனால அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கிளாஸ் வந்தீங்கன்னா சரி, எதனாலும் ஃப்ராங்கா சொன்னா தான் நம்ம இது பண்ண முடியும். 3 விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க டாக்டர்ட்டையும் வேறாட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் பேசக்கூடாதுன்னு. இங்க அப்படி இல்லை. அஸ்ட்ராலஜர்கிட்ட இருந்தாலுமே கரெக்டா பொய் பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, நம்ம வந்து சொன்னா அதுக்கு தகுந்தவாறு நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம். நம்ம 4 பேரை வச்சு கேட்கறோமே அப்படிங்கிறது பொதுவா எப்போதுமே கேதுங்கிறது கூச்சப்படுற பிளானட் சந்திரனை விட சேர்ந்திருக்கு. அதனால வந்துட்டு எதா இருந்தாலும் பிராங்கா சொன்னா தான் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இப்ப மேடத்துல கேட்டேன், மேடம் என்ன மேடம் நல்ல பொருளாதார ரீதியா நல்லா காமிக்குது, ஏன்னா நல்ல அவங்க பொறுத்தல என்ன கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மை இதுல கரெக்டா இருந்திருக்காங்க. என்ன அகம் சார்ந்த விஷயத்துல இல்ல, பெருசா வந்து சந்தோஷம் காமிக்கல. ஒரு ஜாதகத்தை போட்டாவே எல்லாம் கண்டுபிடிச்சிடும். உங்க ஜாதகத்துல நிறைய இடத்துல சந்திரன் 8 உட்கார்ந்துருக்கு. சந்திரன் 8னாவே என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய வந்து டென்ஷன், ரொம்ப முடிவெடுக்க முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு நிக்கிறது. இதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பா. நீங்க இதுல மறைச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்து இல்லைங்க சார், டென்ஷன் இருக்குங்க சார், டென்ஷன்லாம் இருக்குது. சொல்லுங்க. யாருங்க? யார கடைசி சொன்னீங்க? பாலமுருகன். பாலமுருகன். பாலமுருகன் சார். டேட் ஆஃப் பர்த் 25/12/69. இருங்க சார், நான் பேர் அடிச்சுக்கிறேன் சார். சரிங்க சார். எல்லாருக்குமே பார்ப்போம் சார், ஒன்றும் அவசரம் இல்லை சார். சரிங்க சார். யாரெல்லாம் சேரலையோ பாத்துக்கிறேங்க சார். சும்மா ஜஸ்ட் மேலாப்புல பார்த்து சொல்றேன் சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 25 25 12 18 என்னங்க? 12 டிசம்பர் 12 1969. 1969. ஆமாங்க. மதியம் 1:10. பிறந்த ஊருங்க? விருத்தாச்சலம். VRI. விருத்தாச்சலம்லாம் இருக்குங்க சார், பெரிய ஊர் சார். விருத்தாச்சலத்துக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதான். பக்கத்துல ஏதாவது சின்ன ஊர் தெரியாத ஊர்னா தான் சார். உங்க தொழில் சார்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கை ஓடும், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாமே உங்க ஜாதகம் பாத்தீங்கன்னா உங்க கிரகங்கள்ல என்ன இருக்கோ அதன் ரீதியாக உங்க வாழ்க்கை முறையே ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க ஒரு விஷயம் பாக்குறீங்க, இப்ப அவர் லேபுன்னாரு, கேது தான் ஓடிட்டு இருக்கு லக்கணத்துல. லேபுங்கிறது லெபார்டரியில வந்து இந்த இந்த கலர் இந்த மாதிரி எல்லாம் பாப்பீங்களா? அதானங்க விவேகானந்தன்? ஆமா சார், கலர் பர்சன்ஸ் கேது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த டேலண்ட்லாம் நல்லா காமிக்குது. அதுல நல்ல டேலண்ட் காமிக்குது. ராகு நல்லா இருக்கான்னு பாருங்க, அதுல திருவாதிரை நல்லா இருக்கான்னு பாக்கணும். திருவாதிரை நல்லா இல்லைன்னா அங்க போனா கடங்காரன் ஆக்கி விட்டுரும், பாத்துக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க சார்.
சார் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, ரூலிங் பிளான்ட்டுக்காக கேட்குறேன், தப்பா எடுத்துக்கிற கூடாது. ஆ, எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க, நோன்னா நோன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே. சின்ன வயசுல இருந்தே சுய இன்ப பழக்கம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சான்னு கேட்குறேன். அது இல்ல சார். ஆனா பெண்கள் தொடர்பு இருக்கும். சார் அந்த மாதிரி அதிகம் இருக்காது. ஆ ஆனா சின்ன வயசுலயே பெண்கள் தொடர்பு இருக்கும். ஓகே ஓகே சரி. ஏன்னா காம உணர்வு அதிகமாக காமிக்குது, அதுதான் கேட்டேன். அதைத்தான் சுற்றி வளைச்சு கேட்டேன். ஓகே ரைட். அதான் அதான் சரிங்க ரைட்டு. பெரியவங்களை கண்டா பெருசாக மரியாதை கொடுப்பீங்களா? அதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பேன் சார். பல்லுல எதுவும் பிரச்சனை இருக்கா? பல்லு தான் 2 விழுந்துருச்சா? 2 விழுந்துருச்சு. சரி ரைட்டு, பார்த்துக்கலாம். சேர்ந்து அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். நிறைய வந்து சரி. பார்த்தீங்கன்னா ஆ, விட்டு கொடுக்குற தன்மை நிறைய காமிக்குது, சரிங்க சார். ரொம்ப இறக்க குணம் காமிக்குது. இறக்கப்படாதே, இறக்கப்பட்ட அந்த உலகத்துல உலக தெரியாதவன்றாங்க, பார்த்துக்கிறேன். ஆமா ஆமா, அது நிறையா. புரியுதுங்களா? ஆமா சார். சரி, வேற யாரா இருக்கீங்களா சார்? சார் இப்ப எனக்கு இந்த இது 6ஆம் இடமும் 8ஆம் உள்ள இடமும் வாங்க சார். உள்ள வந்தா தான் சார் பார்க்க முடியும். 6ஆம் இடம் அதான். 8ஆம் இடம் பழசுல சொல்றது, ஜாதகத்துல பாக்குறது வேற, இந்த முறை பாக்குறது வேற. தெரியுதுங்களா? இல்லை, நல்ல நாலேஜ் அது இருக்கு, திறமை சம்பந்தமா இருக்கு. தான் கொஞ்சம் இருக்கு. இப்ப உள்ள திறமை வரணும்னா இருக்கு. எவ்வளவு, என்ன என்னங்க? சார் பண்ணணும் உள்ள வரணும்னா? அது வாங்க கேளுங்க, கிளாஸ்ல கேளுங்க. ஆ, நான் உங்களுக்கு தனியா வாங்க, லைன்ல போன்ல வாங்க. நம்பர் வந்து குறிச்சுக்கிறேங்க, 9566 ஆ, 066 சரி சார். 9566 இருங்க சார், இருங்க சார், ஒரு நிமிஷம். 95 66 0 0 666 36 ஆமாங்க 72. 72 2 4 6 8 10. ஓகே சார். குரு நல்லா இருக்கு. இருங்க, குரு நல்லா இருக்கான்னு பாத்துக்கிறேன். நல்லா இருக்குன்னு நான் மட்டும் சொல்லிட முடியாது. ஆமா. குரு ராகு கேதுவோட சேர்ந்திருக்கு. சரி சார். 3ஆம் வீட்டு குரு வந்து புனர்பூசம் சுவாதி 7 சுவாதி 7 அதுக்கடுத்து மூல நட்சத்திரம். பெரிய சாமியாரா எப்ப வர ஜாதகமாவில் இருக்கு. எப்பா. சாமியாரா போயிட்டீங்களா? சாமியாரத்தான் இருக்கீங்களா? இல்ல சார், சாமியாரா இனிமேதான் போக வேண்டிய நிலை வரும் போல இருக்கு. சாமியாரா போற ஜாதகமா தான் காமிக்குது. அப்படிங்களா? ஆன்மீகம் ஜாமின்னு போக வேண்டியது. இப்பதான் கொஞ்சம் அடிப்படை ஜோதிடம் கத்துட்டு இருக்கேன். அடிப்படை ஜோதி எல்லாம் படிச்சுன்னா இங்க ஒண்ணுமே புரியாது. அதெல்லாம் அதான் விட்டுட்டு வாங்க. படிக்கணும். அதுக்குதான் சார். அடிப்படை ஜோதிடம் படிச்சு என்ன செய்ய புரியும்? அடிப்படை ஜோதி படிச்சு நல்லா இருந்தா நம்ம இங்க வர தேவையில்லையே. லக்னத்திலே குருடைய நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. பூச நட்சத்திரம். பூசம் வந்து மகத்தை தொடர்பு கொண்டு மறுபடியும் குருங்கிறது விசாக நட்சத்திரம். விசாகங்கிறது 8. லக்னமே கெட்டு போச்சு. லக்னமே சனி 8. முடி கொட்டும். யாரையும் நம்ப சொல்லாது. தெரியுதா? ஓகே. வாழ்க்கையில வருஷம் பூரா கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆமா. புரியுதா? இறக்க குணம் ரொம்ப காமிக்குது. ஆமா சார். இருக்கா இல்லையா? இருக்கு சார். போட்டோவை காமிங்க பாப்போம். சார் உங்க முடி கொட்டியிருக்கான்னு கேக்குறேன். முடி அதான் சொட்டை விழுந்துடுச்சு. அதான் உங்க போட்டோ காமிங்க, கொஞ்சம் பாத்துக்கிறேன். எங்க ஜாதகத்துல எனக்கு நம்பிக்கை வேணும்ல. இல்ல நான் பனியோட நின்னு கேட்டுட்டு இருக்கேன். முடி கொட்டினது வரையும் சரிதான். ஓகே. ஆமா சார். சனி கெட்டு போயிருங்க. லக்கணத்துல சனி கெட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ங்க. லக்னமே குரு கெட்டு போச்சுனாவே ரொம்ப வாழ்க்கையில போராடி. தொழில் அப்படி சார், அதனால முடி கொட்டி போச்சு. என்னங்க தொழில் என்ன தொழில்னாலும் உங்க ஜாதகம் அப்படித்தான். நீங்க எந்த தொழிலா இருந்தா என்ன உங்க ஜாதகத்துல? இல்ல நான் என்னுடைய தொழில் அந்த மாதிரி சாக் பீஸ் பிடிக்கிற தொழில். அதை தாங்க சொல்றேங்க. நீங்க எந்த தொழில் பார்த்தாலும் உங்களுக்கு முடி கொட்டும்னு சொல்லிட்டேன். சரிங்க சார். உங்களுக்கு ஏன்னா சனி கெட்டு போச்சு லக்கணத்துல. சரிங்க. யாரும் ஈஸியா நம்ப மாட்டீங்க. சரிங்க. சரிங்களா? சரி ரைட், பார்க்கலாம். அடுத்தவங்க சொல்லுங்க சார். சரி ஓகே. மீனா சார் என்னோட பேர். யாரு மேடம் நீங்க? மீனா. ரைட் மேடம். எங்க மேடம்? எந்த ஐயா குரூப்ல இருந்து வந்திருக்கேன் சார். யாரு மேடம்? தமிச்சன் ஐயா. சரிங்க மேடம். ஓகே. அவங்க குரூப்ல இருந்து வந்திருக்கீங்க. தமிச்சன் ஐயாங்களா? சரிங்க மேடம். ஓகே. மீனா பாலன் வருது மேடம். பேரே மீனா தானே? முருகன்ங்கிறது எங்க வீட்ல அவங்க பேர். சரிங்க மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மேடம். 6 6 3 3 1978. 1978. டைம் சொல்லுங்க மேடம். இரவு 9:25. 9:25.
இரவு. ஆமா சார். பிறந்த ஊருங்க மேடம்? போடி நாயக்கனூர் சார், தேனி டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே மேடம். பி வரும் சார், பி. ஐயாவை எத்தனை நாள் தெரியும் உங்களுக்கு? ஐயா உங்க குரூப்ல நான் இப்போ ஒரு 6 ரொம்ப மாசமா வருஷமா இருக்கீங்க. இருக்கிறேங்க. ஓகே. ஆமாங்க. ஆமா. ஐயா எத்தனை வருஷம் ஜோதிடத்துல இருக்காங்க? ஐயா 40 வருஷம் இருக்காராம்ல ஐயா? ஐயா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஆனவங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாரு. ஓகே. அவர் இந்த முறை தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயாவும் இதுதான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. பாத்துக்கிறேங்க. 6/3/1978 9:25 PM போடி நாயக்கனூர். சரிங்க சார். 47 வயசு 3 மாசம் 1 நாள் ஆகுது. பொடி நாயக்கனூர். 6/3/1978 திங்கட்கிழமை. மகர ராசி, திருவோண நட்சத்திரம். அடிக்கடி போட்டு எதாவது போட்டு குழப்பிக்கிறீங்களா மேடம்? மேடம் குழப்பம்னு இல்ல சார், அது ஒரு மனசு எடுக்கக்கூடிய நேரம் முடிவுகள் கவலையா ஸ்ட்ராங்கா எடுக்காம ஒரு அப்பப்ப கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கான்னு கேக்குறேன். உம் அப்படிலாம் சில நேரங்கள்ல வேணா அப்படின்னு நினைப்பேன் சார், எல்லா நேரமும் அப்படி இல்ல. அப்படி இல்லை. நினைச்சேன்னா அதே மாதிரியே தான் செய்வேன். 3 செவ்வாய் விட்டம் 12. அதுக்கடுத்து கார்த்திகை 5 5 கார்த்திகை 5 புனர்பூசம் 9 சனி பூசம் 10. அப்பா எதுவும் அரசாங்க வேலை எதுவும் பார்த்தாரா மேடம்? ஆமாங்க சார், கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். அப்போ என்ன வேலை மேடம்? அப்பா தாசில்தாரா இருந்தவங்க சார். அது நல்ல பொசிஷன் காமிக்குது. அப்பா தான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாரோ? இல்ல சார், அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஆக்சுவலா சொல்லப்போனா நான் வந்து அம்மா பிள்ளை தான். அப்பா சப்போர்ட்டே எனக்கு கம்மி தான் சார். ஆனா அந்த சூரியனோட காரகத்தை பத்தி சொல்றீங்களோ சார்? ம். அதை வச்சு இன்னும் வேற என்ன சொல்லலாம் சார், சொல்லுங்க. இல்ல, தந்தை ஸ்தானம் 5ஆம் வீட்டுல உட்காந்து 10 காமிக்குது. உடல் ரீதியா அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? இருந்தது சார். இதயம் அவங்க சம்பந்தமா செயின் ஸ்மோக்கர் அப்பா, அதனால கொஞ்சம் இதயம் சம்பந்தமா ப்ராப்ளம். எதுவும் பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டேன். அதான் சார், அந்த ஸ்மோக்கிங்னால ப்ராப்ளம் இருந்தது. நான் கேட்கறது இதயம் சம்பந்தமா இருந்துச்சான்னு கேட்டேன். ஹார்ட் ப்ராப்ளம் ரீசன் தான். கேட்கல. ஓகேங்களா? ஆ கணவர் மேடம்? இருக்காங்க சார். அவங்க வந்து அவங்களும் சர்வீஸ்ல தான் இருக்காங்க சார். ஒன்றும் புரியல. என்ன மேடம்? சர்வீஸ்ல இருக்காங்க, கவர்மெண்ட் சர்வீஸ். ம்.
ஜோதிடம் எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? இப்போ ஒரு 3 இயர்ஸ் சார். 3 இயர்ஸ் என்ன படிக்கிறீங்க? 3 இயர்ஸா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடிப்படை படிச்சேன் சார். இப்ப அடுத்தடுத்து இப்ப அடிப்படை தான் போயிட்டு யார்கிட்ட இருந்தேன். படிக்கிறீங்க மேடம்? இந்த திருச்செங்கோடு சார் ராஜா சங்கர் அவங்க கிட்ட. நீங்க பேசுற கேட்கலையே சார் எனக்கு. கேக்குது மேடம், கேக்குது. நாலேஜ் எல்லாம் நல்லாத்தான் மேடம் இருக்கு. ஞாபக சக்தி அதெல்லாம் நாலேஜ் எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. சனி திசையில புதன் புத்தி ஓடிட்டு இருக்கு. கையில காசே தங்க மாட்டேங்குதோ? ஆமா சார். லக்னத்திலே சந்திரன் இருக்கு மேடம். சந்திரன் இருந்தா என்ன ஆகும்னா, நீங்க அதாவது ஒரு நிலையற்ற தன்மைன்னு சொல்றது. சந்திரனை பொறுத்தவரை நிலையற்ற தன்மைன்னு சொல்றோம். ஓகே. அதனாலதான் கேட்டேன், அதை இருக்கான்னு கேட்டேன். அதாவது இறக்க குணம் ரொம்ப இருக்கும் சந்திரன் லக்னத்துல இருந்தா. நீங்க சொன்ன மாதிரி அது அம்மா சார். அம்மா மேல எப்போதும் பிரியம் இருக்கும். ம். ஆஹ் அது போல வந்து பாத்தீங்கன்னா சரி, நம்ம வந்து இதுதான் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு கோல், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கறதெல்லாம் வராது. ம். அது என்னவோ நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை அந்த டயத்துல பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் வரும். இப்ப சனி திசையில புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பதான் சனி திசையை ஆரம்பிச்சிருக்கும் உங்களுக்கு. ம். சனி நல்லா தான் இருக்கு. சனி ஒன்றும் வீக்கா எல்லாம் போகல, சனி நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் பிளானட் ரீதியா பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல 3, 7 கணவர் ஸ்தானம் நல்லா காமிக்குது. சூரியன் 5ஓட தொடர்பு கொள்றது, 5ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் 10ஆம் வீட தொடர்பு கொள்றது வந்து 5லயே 10 தொடர்பு கொள்றது நல்லதுதான். அதனால நீங்க வந்து கொஞ்சம் ஆஹ் அந்த இசிசி அந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் ஒரு தடவை எடுத்துக்கிறீங்க. ஓகே சார். உங்களுக்குமே 5ஆம் வீட்டுல சூரியன் போய் இந்த 4ஆம் வீடு சனினாவே கழிவுப் பொருட்கள் வெளியேறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அந்த கொஸ்டினை கேட்டேன், அப்பாவுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கான்னு கேட்டதுக்காக தான். பேச்சு திறன் எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புதன் குரு சூரியன்லாம் வந்தா ஜோதிடம் நல்லா வரும். ஆனா என்ன, நீங்க சொன்ன மாதிரி தேவையில்லை. 9, 5, 9 எது படிக்கணும் எது படிக்க கூடாதுன்னு இருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேடம் ஜாதகம் பார்த்தோம். அவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறது அது கரெக்டா, அது இன்கம் சோர்ஸ் கரெக்டா இருந்தா உள்ள போவாங்க, இல்லாட்ட போக மாட்டாங்க. நீங்க அப்படி இல்லை, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். நிறைய ஜோதிடத்துக்கே நிறைய செலவு பண்ணணும். உங்க விதியே இருக்கு பாருங்க. குரு 9, 12, குரு 9, 12, 9, 12 நிறைய இடத்துல உட்காந்து எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? நிறைய செலவு பண்ணியிருக்கோம் சார். என்னன்னா என் பொண்ணுக்காக வரன் பார்த்துட்டு இருக்கோம். அதனாலயுமே நிறைய செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ என்னோட ஜாதகம் என்ன சார்? பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டீங்களா மேடம்? இன்னும் அமையல சார், இந்த இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம். பொண்ணு ஜாதகத்தை ஒரு நாளைக்கு பாருங்க. முதல்ல பொண்ணு ஜாதகத்தை பாருங்க, பார்த்துட்டு அது என்ன வரணும் அதை பார்த்துக்கலாம். அதுக்கு அவங்களுக்கும் ஒரு கொடுப்பினை இருக்க முடியாது. நீங்க இனிமே போய் புதுசா தேட போறது இல்லை. அவங்களுக்கும் என்ன கொடுப்பினையோ அது காமிக்குது, அதெல்லாம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்க ஜாதகத்திலயுமே குழந்தைகளுக்காக குழந்தை குருனாவே குழந்தை தான், ஜோதிடம்னாலும் குழந்தை தான். எல்லா இடத்துலயும் உட்காந்துருக்கு. 12 பாவத்துல பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாவத்துல குரு 9, 12 உட்காந்துருக்கு. அது 9 வேலை செய்யும், இல்லாட்ட 12 வேலை செய்யும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தேடுதல் தான் இருக்குமே ஒழிய ஒரு ஃபைனல் கிடைக்காது. நான் எப்பயுமே ஏதாவது படிச்சுட்டு இருப்பேன் சார். நான் வந்து ஒரு புதன் நல்லா டீச்சரா இருக்கு ஒர்க் மேடம். பண்றேன். புதன் நல்லா இருக்கு. புதன் நல்லா இருந்தா தான் கல்வி இந்த மாதிரி விஷயம். இந்த பாருங்க 5ஆம் வீட்டுல 6ஆம் வீட்டுல புதன் 9, 9 வருது. நான் 6ஆம் ஒரு வீட்டுல 9, டீச்சரா 9 ஒர்க் வந்தா பண்றேன். பொதுவாக கடன் இருக்கிறது பிடிக்காது. புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம், நாலேஜ் நல்லா இருக்கும். அதான் முதலே சொல்லிட்டேன், நாலேஜ் நல்லா இருக்கும். எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுன்னு இல்ல சார், ஜோதிடம்னு இல்ல, எந்த விஷயம்னாலும் அந்த விஷயத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவேன். சரி படிங்க மேடம். புதன் நல்லா இருக்கு. 2ஆம் வீடு 6ஆம் வீடு 8ஆம் வீடு நாலேஜ் நல்லா இருக்கு மேடம். கொஞ்சம் வந்து பொருளாதார சிந்தனை இல்ல, அதை பாத்துக்கிறேங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். பணத்து மேல பற்று இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல. அதுதான் மேடம் 2 ஜாதகம் இருக்கு மேடம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல ஒரு ஜாதகம் பார்த்தோம், பணம். உங்கள்கிட்ட பணத்தின் மேல் பணத்தை பத்தி சம்பாதிக்கிறவங்க எண்ணமே இல்லாம இருக்கு. லேடி ஜாதகம் அப்படித்தான் இருக்கணும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. படிக்கிறதா வாங்க மேடம், உள்ள வாங்க, நம்ம பாத்துக்கலாம். உங்க பொண்ணு ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு என்னன்னு ஃபைனல் பண்ணிட்டு
அவங்க ம். ஜாதகம் என்ன இருக்கோ அதன் ரீதியா நீங்க பாருங்க. ஏன்னா நீங்க ஏஜ் ஆயிடுச்சுன்னு பார்க்க வேணாம். என்ன கம்யூனிட்டி நீங்க? நாங்க இந்த கன்னடம் பேசுற தேவாங்கர் சார். தேவாங்கர். அந்த ஏரியாவில் நிறைய ம். இருக்காங்களே போடியிலே. நம்ம ஸ்டூடெண்டே ஒருத்தர் திருமாறன் இருக்காரு. நான் வேணா அப்படியா? சொல்லுங்க. ஆமா, இப்ப எங்க அங்க நிறைய பேர் இருக்கோம் சார், அங்க நாங்க நிறைய எல்லாரும். இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ம். அவரெல்லாம் நிறைய நான் இப்ப வந்து இங்க ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்க ராமநாதபுரத்துல இருக்கோம். எங்க அங்கேதான் மேடம்? பாத்துக்கிட்டு இருக்கேன். ராம்நாடுன்னு சொல்லுவாங்கல்ல சார், அங்க இருக்கோம். அங்கே எங்க மேடம் இருக்கீங்க? ராம்நாட்லயே தான் சார் இருக்கேன். அப்படியா? ஆ. ராமநாதன் தான் மேடம் எங்க ஊரு. அதான் கேட்குறேன். ராம்நாட்லயே எங்க எந்த ஏரியாவில் மேடம் இருக்கீங்க? ராம்நாட்ல பட்னாங்கத்தால வீடு கட்டியிருக்கோம் சார். அதனால நான் இந்த ஓ, பக்கம் சார் வந்திருக்கோம். அங்கே முதல்ல தான் ராம்நாட். இருக்கிறாரோ? ஆமாங்க சார், நானும் டீச்சர் தான் சார், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். இங்கதான் இருக்கேன். சரி சரி. ரெண்டு பேரும் அங்கே தான் வளர்க்குறீங்களா மேடம்? ஆமாங்க சார். நீங்க சொந்த ஊர் ராமநாதபுரமா? ஆமாம் மேடம். கல்யாணம் பண்ணது ராமநாதபுரம் தான். என் பொண்ணு அங்கே தான் ஒர்க் பண்ணுது. இப்போ திருப்பலாண்டியில் தான் டாக்டர். பிப்லானில பிஹெச்ல இருக்காங்களா சார்? இல்லை இல்லை மேடம், வெட்டனரி டாக்டர் அவங்க. ஓ, சரி சரி. இப்போ நான் சரி, இருக்கிறது சென்னையில் இருக்கோம். என் ஒய்ஃப் ஊர் அந்த ஊர் தான். நான் அப்படிங்களா? பரமக்குடி. சரிங்க. பரமக்குடி. ஓகே ஓகே சார். நாங்க அரௌண்ட் நான் 35 இயர்ஸா இங்கேயே தான் சார் இருக்கேன், சின்ன அங்கேயே பிள்ளையில இருக்கீங்க, இருந்தே. பட்டணங்காத்தாலே ஆமா. இருக்கீங்க. சூப்பர். இல்ல, அதுக்கு முன்னாடி ராம்நாடு. அப்பா ராமநாதபுரம் சுத்தியில தான் வேலை பார்த்தாரு, கலெக்டரேட் இங்கேயே தான், இந்த சுத்தியில தான் இருக்கும். ஓ, சரி சரி சரி. கணவர் ஸ்தானமும் தந்தை ஸ்தானமே நல்லா தான் மேடம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ம். ஏன்னா ரெண்டுமே சூரியன் போய் செவ்வாய் வந்து மறைமுகமா 5ஆம் வீட்டை தொடர்பு கொண்டு 10 தொடர்பு கொள்ளுது. ம். சூரியன் 10 தொடர்பு கொள்ளுது. அதனாலதான் கேட்டேன், தந்தை வந்து இருக்காருன்னு கேட்டது. உங்களை அவரு பொறுத்தவரை இப்ப வந்து கொஞ்சம் உங்களை முடியாம தான் பொறுத்தவரை இருக்கிறாரு. வந்து கையில காசு மட்டும் வச்சுக்கிறாம பாத்துக்கிறீங்க. கற்றுக் ஓகே. கொடுக்கும் திறன் நல்லா இருக்கு. நல்ல ம். புத்திசாலித்தனமா எல்லாமே சொல்றக்கூடிய திறன்லாம் இருக்கு. நீங்க டீச்சரா இருந்தா அருமையா கிளாஸ் எடுப்பீங்க. ஆனா என்னன்னா பணத்தை பத்தி அக்கறை சுத்தமா இல்லாம இருக்கு. அதை கொஞ்சம் ம். மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது அதிகம் செலவு பண்ணுவேன்னு சொல்ல வரீங்களா, எப்படின்னு எனக்கு செலவு, புரியல. அதாவது பணத்தை பத்தி அக்கறை சுத்தமா இல்லாம இருக்குன்னு சொல்றேன். சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கம்மியா காமிக்குதுன்னு சொல்றேன். ஓகே சார், ஓகே. ம். எப்படி இருக்கீங்க நீங்க தான் சொல்லணும். நான் வந்து ஆமா சார், சேமிப்பு வந்து குறைவு தான் என்கிட்ட, என்னை பொறுத்தளவுல. எங்க இருக்கீங்க? பட்டணங்காத்தால பட்னாங்காத்தான்ல ஃபுல்லாவே இங்க எனக்கு வல்லபை. தெரிஞ்சவங்க தான். அந்த ஏரியா ஃபுல்லாவே தெரிஞ்சவங்க தான். மருது இருக்காரு இல்லையா? அப்படியா? மருதுல இருந்து யார் சார்? மருதுல இருந்து அந்த சண்முகராஜா, அந்த இது பேக்கரி இருக்கிற எல்லாமே தெரிஞ்சவங்க தான். அந்த ஏரியா ஃபுல்லாவே தெரிஞ்சவங்க. அப்படியா? நாகராஜ் வாத்தியார் நான் தெரியுமா? நாகராஜ் வாத்தியார். நாகராஜ் நாகராஜ் வாத்தியாரு அவங்க ஒய்ஃப் கூட உத்தரவாசங்களோட இருக்கிறாங்க, டீச்சரா இருக்காங்க. அப்படியா சார்? ஒரு நான் வாத்தியார். நான் இருக்கிறதே இப்ப வல்லபை நகருங்கிறதுல டீச்சர்ஸ் காலனில தான் சார் இருக்கிறோம். அதனால சரிங்க எல்லாரையும் தெரியும். ரொம்ப சரி மேடம், நன்றிங்க சார். பாருங்க பாருங்க. ஆ, பார்க்கலாம், ஒரு ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ உள்ள ஸோ வாங்க. மச். ஏன்னா நம்ம ம். ம். ஜாதகங்கிறது இப்படி பார்க்க கூடாது ஆக்சுவலா. இப்ப ம். எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்றோம்னா, இப்ப 2ஆம் வீடு புதன் வச்சுக்கிறீங்களேன். ம். 2ஆம் வீடு புதன் நல்லா இருக்கா கெட்டு போச்சுன்னா இப்ப 2, 3 பாவங்கள் வருது. தொடர்ச்சி 9 வேலை செய்யுது, 12 வேலை செய்யுது, 5 வேலை செய்யுது, 9 வேலை செய்யுது. இப்ப ம். எது வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கையில ம். 2ஆம் பாவம்னாவே நீங்க வந்து இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா, இப்ப கட்டத்துல பாருங்க. ம். இப்ப நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுக்கிரன் போய் சனியுடைய வீட்டுல உட்காந்துருக்கு. அப்புறம் நீங்க எப்படி என்ன சொல்லுவீங்க? பகை வீடு, சனி வீட்டுல போய் உட்காந்துருக்காரு அப்படிம்பீங்க. ம். அப்புறம் எப்படி அரசு வேலை கிடைக்கும்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். இங்க ம். அப்படி இல்ல. லக்னத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்கு. ஒருவேளை உங்க டைம் சரியா இருந்தா, ம். நான் எதுக்காக சரின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இந்த 5ஆம் பாவமும் 9ஆம் பாவம் நீங்களும் அரசு வேலைங்கிறீங்க. ம். உங்களுக்கு அரசு அந்த யோகம் உண்டு. உங்க கணவரும் பாருங்க 3ஆம் வீட்டுல செவ்வாய் உட்காந்து அவிட்ட ம். நட்சத்திரம் சொல்றோம். இப்போ ம். அவிட்ட நட்சத்திரங்கிற பொழுது அவிட்டத்துக்கு அடுத்து வர்ற குரு பூரட்டாதின்னு வந்துருச்சு. ம். பூரட்டாதி நட்சத்திரங்கிறது உங்க ஜாதகத்துல 12 காமிக்குது. அப்ப ஓகே. 12னாவே மனசுக்குள்ள அப்பப்ப சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் உங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்குள்ள. இருந்தாலுமே அது ஒண்ணு இருக்கு மறுபடி சார், இருக்கு. இல்ல இல்ல ம். சொல்றேன். இருந்தாலுமே ம். மறுபடியும் என்ன ம். மாறுது பாருங்க. அவிட்டத்துல இருந்து குருவுல இருந்து மறுபடியும் சூரியனா மாறுது. இந்த கார்த்திகை ம். வந்து 5ஆம் ம். பாவம் வருது. 5ஆம் பாவம் வரும்போது பாத்தீங்கன்னா, கார்த்திகைக்கு அடுத்து வர்ற குரு வந்து புனர்பூசம். புனர்பூசம் ம். வந்து 9 வந்துருச்சு. அதுக்கு அடுத்து ம். வர்ற சனி பாருங்க, ம். புனர்பூசத்துக்கு அடுத்து வர்றது பூசம். பூசம் பாருங்க, ஜாதகத்துல 10ஆம் வீடா தொடர்பு கொண்டு 10ஆம் வீட்டுக்கு வீடே இருக்கு. அப்படின்னா என்ன ம். அர்த்தம்? அரசு யோகம் உண்டுன்னு அர்த்தம். அரசு பணத்தை ம். சாப்பிட யோகம் உண்டுன்னு அர்த்தம். அப்ப அரசு ம். பணத்தை வந்து ரொம்ப நாளா சாப்பிடக்கூடிய யோகம் சரி. சனினா என்ன அர்த்தம்? நீண்ட காலமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா. அப்ப ம். ஆட்டோமேட்டிக்கா ஆமா சார். தந்தை, ஆ. நான் ஏன் உங்கள்ட்ட கேட்டேன்னா, தந்தை அரசு வேலையா பாக்குறாங்களா ம். அப்படிங்கிறது. எனக்கு 1½ வயசு ஆகும்போது எங்க அப்பா கவர்மெண்ட் இல்ல ஜாப் அதான் கிடைச்சிருச்சு சொல்றேன். சார். அந்த யோகம் ம். இருக்கிறனாலதான் அந்த அந்த கொடுப்பினை உங்களுக்கு இருக்கிறனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். உங்க ஓகே, கணவர் ஓகே. ஸ்தானமும் அரசு வேலைங்கிறது நீங்க சொல்றீங்க. ஜாதகத்துல கரெக்டா காமிக்குது. 5ஆம் பாவத்துல 10. ம். நீங்களும் அரசு வேலை டீச்சர்னு வேற சொல்லிட்டீங்க. குரு ஆமா வந்து சார். நிறைய இடத்துல உட்கார்ந்துருக்கு. நான் எதுக்காக சொல்றேன்னா, ம். இந்த 9ஆம் பாவம் 5ஆம் பாவம்லாம் வந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ம். டேலண்ட் நல்லா இருக்கும், பேச்சு திறன் நல்லா இருக்கும். ம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வர்றதுனால சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா அழகா சொல்லுவாங்க, தெளிவா விளக்கம் இருக்கும்.
ம் இப்ப கொஞ்ச நாளா கோவம் அதிகமா வருதான்னு பாருங்க. கொஞ்ச நாளா. ம். ஆனா சார் நான் 12th படிக்கிற வரைக்கும் நான் வீட்ல பேசுற சவுண்டு கூட கேட்காது. ம். ஆனா காலேஜ் சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் நான் டீச்சர் ட்ரைனிங் சேர்ந்த பிறகுதான் சார் இவ்வளவு பேசுறேன். சரிங்க என்னை மேடம். பத்தியே எனக்கே பேசுவோம் மேடம். ஒண்ணும் ஆச்சரியமா பிரச்சனை இருக்கும். இல்ல. நன்றிங்க சார். பாத்துக்கலாம் நன்றி. மேடம். வாங்க. ஓகேங்களா? நம்பர் தேங்க்யூ ஸோ இருக்குல்ல? மச். நம்பர் இருக்குல்லையா? சார்ட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். இருக்கு சார் உள்ள இருக்கு. வாங்க. நீங்க ம். ஏன்னா நாங்க வந்து இன்னும் 1 இயர் கழிச்சு எங்க ராம்நாடு தான் செட்டில்டு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் ராம்நாடுல சார். வீடுலாம் இருக்கு. ம். ராம்நாடுல வீடு இருக்கு. பரமக்குள்ள இருக்கோம். அது ஒரு ராம்நாட்ல பரமக்குள்ள எந்த இடத்துல இருக்கீங்க சார்? ராம்நாடு மாரியம்மன் தெருன்னு சொல்லுவாங்க மேடம். ஓ ரைட் ரைட். மாரியம்மன் ஓகே தெருன்னா சார். எங்க மாமனார் வாத்தியார் தான் எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க. மாமியாரும் டீச்சர் தான். 2 அப்படியா? பேரும் ஓகே தெரிஞ்சிருக்கலாம் சார். நேம் சாருக்கு. அவர் என்ன வேலை பார்க்குறாரு?